ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டம்ளர் ரவாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். திருப்பி அதே பேன்லே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வெந்த பாசிப்பருப்பில் நல்லா மசிச்சு விட்டுட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவாக்கு 3 கப்பு தண்ணி தேவைப்படும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோயர் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவாவை சேர்த்து நல்லா கிளறி 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் இதில் நெய்யில் நல்ல முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ரவா பொங்கலுக்கான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.